மற்றது என்னன்னு சொன்னா சம்பந்தமே இல்லாமங்கிற அந்த இந்தியன் பாடகர் ஸ்ரீனிவாஸ், அதாவது அவரெல்லாம் எவ்வளவு பெரிய லெஜண்ட். இந்த முறை தமிழர் தெருவிழால வந்து பாட வரக்குள்ள அவரை மயக்க பிடிச்சி இறங்குடா அப்படின்னு சொல்லி மயக்க அவரை ஸ்டேஜ்ல இருந்து இறங்க வைக்கிறது. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2-3 நாளாவே இங்க கனடால டொரண்டோ ஸ்காப்ரோ அந்த ஏரியால வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு நடந்து கொண்டிருக்கு. எப்படி சொல்றது, ஒரு 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 பார்ட்டி வந்து ப்ரோக்ராம் செய்றாங்க, இன்னொரு பார்ட்டி அந்த ப்ரோக்ராம் எதிர்ப்பு செய்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சில சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்துச்சு. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றது கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு. என்ன சொன்னா, லாஸ்ட் மந்த் தான் நான் வந்து டொரண்டோ போயிட்டு வந்தேன். ஸோ அங்க போயிட்டு பார்க்கக்குள்ள எல்லாருமே நல்ல பெருசா நல்ல கடைகள் வச்சு நல்லா சந்தோஷமா இருந்தாங்க தமிழர்கள் எல்லாருமே. பட் இப்படி இந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டிருக்குள்ள யோசிச்சா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ அந்த பிரச்சனையை பத்தி தான் நாங்க பேச போறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து தமிழர்களால நடத்தப்பட்ட ஒரு திருவிழா உண்டு. ஒவ்வொரு வருஷமும் டொரண்டோ ஸ்கார்பரோல நடக்கும். அத நடத்துறவங்க வந்து கனடியன் தமிழ் காங்கிரஸ். அவங்க தான் அத நடத்துறாங்க. அவங்க இந்த வருஷம் அந்த ப்ரோகிராம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் பீப்பிள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அது ஏன் அது செய்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, நாங்க அப்படியே ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு ஒரு 1 1/2 வருஷம் பின்னால போகணும். 2023 ஏப்ரல் 27ஆம் தேதி ஹிமாலய டிக்ளரேஷன், அதாவது ஹிமாலய பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனத்தை வந்து சைன் பண்றாங்க. ஓகே, அதுக்கு முன்னால இந்த பிரகடனம் எதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இங்கிலீஷ்ல இதை சொல்லி உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸ்ரீலங்கா where every individual can live peacefully with dignity, trust and no fear or suspicion, enjoy equal rights. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு இலங்கையருமே வந்து எந்த ஒரு பயம் அச்சுறுத்தல்கள் இல்லாம, எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லாம அவங்க வந்து அவங்களோட சம உரிமையை அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பிரகடனத்தை சொல்றாங்க. இந்த பிரகடனத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன ரீசன் என்று சொன்னா, இந்த பிரகடனத்துல முதலாவது மீட்டிங் நடந்திருக்கு நேபாள்ல. பிறகு அடுத்த வந்திருக்க மீட்டிங் நடந்திருக்கு வந்து ஸ்ரீலங்கால. அந்த மீட்டிங் நடந்த நேரத்துல வந்து மத தலைவர்களும் பங்கு பெற்றிருக்காங்க. அதாவது பௌத்த மதம், இந்து மதம், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம் அப்படி இருக்கிற பௌத்த மத குழு தலைவர்களும் பங்கு பற்றியதோடு அந்த டைம்ல இருந்த பொலிட்டீஷியன்ஸும் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டத்துக்கு வந்து எங்களோட குளோபல் தமிழ் காங்கிரஸ் போயிருக்கிறாங்க. அதோட வந்து அதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்கிறாங்க வந்து கனடியன் தமிழ் காங்கிரஸ். ஸோ இவங்க அந்த மீட்டிங்க்கு போன டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, இலங்கை பொலிட்டீஷியன்ஸை மீட் பண்ணி அதுல போட்டோஸ் சம்திங் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது எடுத்தது வந்து இங்க இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு வந்து அதுல பெருசா உடன்பாடு இருக்கல. ஸோ இந்த இந்த முறை நடந்த தமிழர் தெருவிழால வந்து இந்த பக்கம் வந்து இவங்களோட ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இந்தியால வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ வீடியோஸ் பார்த்தேன். கனடியன் தமிழ் காங்கிரஸ் அஃபிஷியல் வெப்சைட்லயே அவங்க போட்டிருக்கிறாங்க வந்து நாங்க வேணும்னு சொல்லி அவங்கள பொலிட்டிஷியன்ஸை போய் மீட் பண்ணல. அவங்கள மீட் பண்ண வேண்டி இருந்தது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அந்த ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல நாங்க அவங்கள மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு அமைஞ்சிட்டுன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் அதுக்கான வருத்தத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களோட அஃபிஷியல் பேஜ்ல. பட் ஸ்டில் அவங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பண்றவங்க வந்து இந்த வருஷம் இந்த தமிழர் திருவிழா நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இது வந்து அவங்களோட மேல பிள்ளை இவங்களோட மேல பிள்ளை நான் சொல்ல வரையில. பட் இந்த பிரச்சனையில வந்து மெயின்லி மாட்டுப்பட்டது யாருன்னு சொன்னா எங்களோட சாதாரண மக்கள் தான். அதாவது இந்த பிரச்சனைக்கே போகாம இந்த ப்ரோக்ராமை மட்டுமே பார்க்கணும்னு சொல்லி போன சாதாரண மக்கள் தான். ஏன்னு சொன்னா இந்த கனடா லைஃப்னு சொல்றது நாங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி கனடா லைஃப்னு மட்டும் இல்லை, இந்த வெளிநாட்டு லைஃப்னு சொல்றது எல்லாரும் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி லைஃப். ஒரு ஈஸியான லைஃபே இல்லை. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ரேஸ்ல ஓடிக்கொண்டிருக்க மாதிரி தான் ஓடிக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து இப்படி ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும். அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் பேர் இந்த தமிழர் திருவிழாக்கு போவாங்க. நிறைய கடைகள் இருக்கும். இந்தியால இருந்து ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுல அந்த ஆட்கள் வந்து கொண்டு போயிட்டு எல்லாரையும் காட்டி இதுதான் இப்படிதான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொல்லி காட்டி சந்தோஷப்படுவாங்க. ஸோ அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றது என்னன்னு சொன்னா சம்பந்தமே இல்லாமங்கிற அந்த இந்தியன் பாடகர் ஸ்ரீனிவாஸ், அதாவது அவரெல்லாம் எவ்வளவு பெரிய லெஜண்ட். எவ்வளவு பெரிய மியூசிஷியன்ஸுக்கு கீழே இது பாடி இருக்கிறாங்க, வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அவர்
இந்த முறை தமிழர் திருவிழால வந்து பாட வரக்குள்ள அவரை மயக்க பிடிச்சி இறங்குடா அப்படின்னு சொல்லி மயக்க அவரை ஸ்டேஜ்ல இருந்து இறங்க வைக்கிறது. ரெண்டு மூணு வீடியோல பார்த்தேன். நான் ஸ்டேஜ்ல வந்து ஸ்டேஜுக்கு முட்டையெல்லாம் வீசிருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு வீடியோல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையா பார்க்கக்குள்ளவே ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னு சொன்னா இவங்களோட மேலேயும் பிள்ளை இருக்கலாம், அவங்களோட மேலேயும் பிள்ளை இருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து எங்களுக்காக எங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக இந்தியால இருந்து வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷருக்கு வந்து இப்ப இலங்கை தமிழர்ன்னு சொன்னா இப்படிதானோன்னு சொல்லி அவர் போர்ட்ரேட் பண்ணிடுவாங்களோ தெரியாது. அவர் அவர் போர்ட்ரேட் ஆயிருப்பாரோ தெரியாது. அதான் சொல்றேன். இப்படிப்பட்ட இதுல நடக்கக்குள்ள வந்து இதுல பாதிக்கப்படுறது வந்து மத்த ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இவங்களோட மேல இருந்துன்னு சொன்னா அது வேற விதமா டீல் பண்ணிக்கலாம். சொன்னா கனடியன் கவர்மெண்டே வந்து உங்களுக்கு வந்து அழகா பெர்மிஷன் தந்து ஓகே உங்களோட கல்ச்சரை இப்படி செய்யுங்க, இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 நாள் உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சகல சலுகைகளும் வந்து அந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கக்குள்ள அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஒரு மரியாதை செய்யணும். அதாவது எண்ட் ஆஃப் த டே நானும் ஒரு இமிகிரண்ட் தான். நானும் வந்து இந்த தாய்நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு ஒரு பிழைக்கிறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் எண்ட் ஆஃப் த டே. ஸோ எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த நாட்டுல இருக்கிறோம். ஏன் இந்த நாட்டுக்கு நாங்க ஏன் ஸ்ரீலங்கால எல்லாம் இங்க வந்தோம்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அப்படி எங்களை வாழ வைக்கிற இந்த நாட்டுக்கு வந்து எங்களோட சில சில அரசியல் விஷயங்களை உள்ளுக்குள்ள கொண்டு இந்த நாட்டோட சுச்சுவேஷனை வந்து நாங்க வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது வந்து உண்மையாவே ரொம்ப பிள்ளை என்ன பொறுத்த வரைக்கும். இதான் என்ன கருத்து. ஆஹ் அதாவது இது ஒரு மல்டிகல்ச்சரல் நாடு. ஸோ எல்லா விதமான ஆட்களுமே வந்து இந்த நாட்டுல எல்லா இன மக்களுமே வந்து இந்த நாட்டுல வாழ்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தந்த பிரச்சனை பார்க்கல ஓ தமிழா அப்படின்னு சொல்லி நீங்க தமிழாக்கலன்னா இப்படியாவது போர்ட்ரேட் ஆயிரும். ஸோ இனி வர காலங்களையாவது இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க வந்து இந்த இதமாய் டீல் பண்ணாம நாங்க வந்து வேற விதமா இதை நாங்க டீல் பண்ணி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிப்போம் நாங்க. மத்தது எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க தான் இருக்கிறோம். எல்லாருமே இனி வேற ஃபியூச்சர்லயாவது எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அடுத்த வருஷம் வர தமிழர் திருவிழா வந்து சிறப்பா கொண்டாடுவோம். இது எந்த கருத்து சரியா பிள்ளையான்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஒரு ஹெல்த்தி உரையாடல் ஒன்று செய்வோம். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷாரோன்ஸ் கனடா விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.